இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லக்கியா அப்படின்னா இது நீங்களே கண்டுபிடிக்கலாம் எனக்கு எவ்வளோ லக் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ யாரெல்லாம் 1111 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே லக்கி தான். அதை பார்த்து அதை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தெரில, அதுக்குண்டான வீடியோ தான் அது. இப்போ 1111னாலே யூனிவர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணுது. இந்த நம்பர் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஃபோனில் அலாரம் வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் எந்திரிச்சு 1111 வந்துருச்சு நம்ம இப்போ வேண்டுறோம், அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு அது ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். 1111னா நீங்கள் எதேர்ச்சையாக பார்ப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து காரில் ஏதாவது ஒரு நம்பரில் வரும், இல்லை யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோனில் அந்த நம்பர் வரும், இல்லை ஏதாவது ஒரு பில் பே பண்ணுவீங்க அதில் 1111 வர்றது, இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது எதிர்பார்க்கவே சுத்தமாக இல்லாத இடத்துல அந்த ஒரு போர்டில் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி எதேச்சையாக கண்ணில் படுதில்ல, அதெல்லாம் தான் ஏஞ்சல் நம்பர்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களோட கண்ணில் பார்க்குறீங்க, கண்ணில் படுது அடிக்கடி அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லைஃப்பை இன்னும் டீப்பராக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாரையாவது நினைப்பீங்க, அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் யாரையாவது நினச்சி உங்களோட பக்கத்தில் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்களோட பேர் எங்கேயாவது சுற்றி பார்ப்பீங்க. ஸோ யாராவது வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் பேசுகிறப்ப சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு அன்னோன் காலராக கூட இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் பேசின பர்சனோட பேர் ட்ரூ காலரில் வரலாம். ஸோ இது இப்படி தான் இல்லை, எப்படி வேணாலும் கனெக்ட் ஆகி அது வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த யூனிவர்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதனால இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, அது உங்களோட ஈர்க்கப்படுதில்லை, இது 1111 பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ அதனால நீங்கள் லக்கி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல இன்டென்ஷன்ஸை வைக்க ஆரம்பிங்க. உங்களோட மனசில் எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப டீப்பராக உண்மையாக யாருக்குமே வந்து எந்த தவறுதலும் அதில் இல்லாமல் டீப் இன்டென்ஷன்ஸை வைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டென்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் ஈர்த்து வர்றப்போ நீங்கள் வைக்கக்கூடிய நல்ல நல்ல கோரிக்கைகள் யூனிவர்ஸ் கிட்டையும் வந்து உங்களை நோக்கி ஈர்த்து வரும். அதை காட்டுறது தான் 1111 ஏஞ்சல் நம்பர். தேங்க்யூ.